இன்றைக்கி அவுள் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சிகப்பு அவுள் தான் எடுத்துக்கிறேன். சீக்கிரமாக செய்கிற டிஷ் இது, டக்குன்னு செஞ்சுக்கலாம். அவுள் கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் தான் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாஸ்தி ஊறக்கூடாது. இந்த வடிகட்டியில் போட்டுடலாம். அவுள் தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவுள் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வேர்க்கடலை, கடலைக்கொட்டை. இப்போ தாளிக்கலாம் வாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போடலாம். கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடலைக்கொட்டை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெங்காயம் மாதிரி தர வர வரைக்கும் வளர்க்கமாக போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஓகே. தக்காளி மஞ்சள் அவுள் பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி ஊற வச்சா குழப்பலாம் ஆகிடும். இந்த அளவுக்கு ஆனது அவுள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பிச்சுக்கன்னா ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, சிஸ்டர் விளாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.